سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று தமிழகத்திலே ஒரு பரபரப்பான ஒரு செய்தி ஊடகங்களுக்கும் அதே போல் அரசியல்வாதிகளுக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு நாம் எல்லோருமே சொன்ன உடனே நம்ம சிந்தனைக்கு வந்திருக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், விஷச்சாராயம். அன்பிற்கினியவர்களே, சாராயத்தை விற்பது ஒரு நோக்கம், குடிப்பது ஒரு நோக்கம், அரசுக்கு ஒரு நோக்கம், அதில் அரசியல் செய்வது ஒரு நோக்கம் என்று சொல்லி இன்றைக்கி நாம் தமிழகத்தினுடைய நிலையை நாம் பார்ப்போம். இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய சாவுகள் தொடர்ந்து நமது தேசத்திலே, குறிப்பாக இந்திய தேசத்திலே, தமிழகம் மட்டுமல்லாது இந்திய தேசத்திலே அது தொடர்ந்து அந்த சாவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் கடந்த கால ஒரு சில செய்திகளை நாம் உற்று நோக்குவோம் என்று சொன்னால் நமக்கு தெரியும். வரலாறை பார்த்தோம் என்று சொன்னால் விளங்கும். இன்றைக்கு வரைக்குமே அந்த விஷச்சாராய சாவுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்தியாவிலேயே குஜராத் முதலிடத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நாம் இன்றைக்கி வெளியிடுகிற புள்ளி விவரங்களை நாம் பார்க்கிறோம். 1976 ஒரு புள்ளி விவரம், ஒரு பின்னால் உள்ள அந்த செய்தி இன்றைக்கி எடுத்து போடுறாங்க. இன்றைக்கி 76 ஒரே நேரத்தில் 100 நபர்கள் இந்த கள்ளச்சாராயத்திற்கு, விஷச்சாராயத்திற்கு குஜராத்திலே பலியானார்கள் என்று இன்றும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே அந்த குஜராத்தில் 1986 ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. 108 நபர்கள் விஷச்சாராயத்திற்கு ஒரே நேரத்திலே பலியானார்கள் என்கிற செய்தி இப்பொழுது அது வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே குஜராத்தில் 1987 200க்கும் மேற்பட்டவர்கள் விஷச்சாராயத்தால் மடிந்து போனார்கள், செத்து போனார்கள் என்பது நாம் கடந்த கால வரலாறுகளாக குஜராத்துடைய நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும், இந்த 2024 வரைக்கும் விஷச்சாராயத்தினுடைய சாவுகளிலே முதலிடம் வகிப்பது குஜராத்தாக இருக்கிறது என்பதும் இன்றைய செய்தியாக நாம் பார்க்கிற ஒரு செய்தி. அன்பிற்கினியவர்களே, கர்நாடகாவிலே, நம் அருகாமையில் இருக்கக்கூடிய கர்நாடகா, தமிழ்நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலம் கர்நாடகா, அதுவும் அதே போன்று 1981 ஒரே நேரத்தில் 308 பேர் விஷச்சாராயத்திற்கு பலியானார்கள் என்பது கடந்த கால வரலாறு. கர்நாடகாவிலே 1981 308 பேர் விஷச்சாராயத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள் என்பது சொல்லப்படுகிற குறிப்பு. அன்பிற்கினியவர்களே, 2008 அதே கர்நாடகாவிலே 2008 148 பேர் விஷச்சாராயத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுமே பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. ஊபி இடம்பெற்றிருக்கு, மகாராஷ்டிரா இடம்பெற்றிருக்கு, அஸ்ஸாம் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவினுடைய பெரும்பான்மையான மாநிலங்கள் என்னன்னு சொன்னால் இந்த விஷச்சாராய சாவுடைய விஷயத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்த்தோம். ஒடிசா, அதுக்கு ஒரு புள்ளி விவரத்தை சொல்லி இருக்கிறாங்க. 1992 200க்கும் மேற்பட்டவர்கள் விஷச்சாராயத்தால் இறந்து போனார்கள். அதே அந்த ஒடிசாவிலே 2006 22 பேர் ஒரே நேரத்தில் இறந்து போனார்கள். 2012 31 நபர்கள் அதே ஒடிசாவிலே இறந்து போனார்கள் என்ற செய்தியெல்லாம் பார்க்கும். இப்போ நமக்கு வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடும் அந்த பட்டியலிலே தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே வருகிறது என்பதுதான் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது, நாம் வருத்தப்படுகிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, 2001 ரொம்ப தூரம்லாம் வேண்டாம்,
2001 நமக்கெல்லாம் தெரியும். பன்ருட்டி நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கடலூர் மாவட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பன்ருட்டி இருக்கு பாருங்க. 2001 ஒரு செய்தி அநேகமாக நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். 53 நபர்கள் விஷச்சாராயத்திற்கு பலியானார்கள் என்கிற செய்தி இன்னைக்கும் ஊடகங்களிலே அது பற்றி பேசப்படுகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று 2023 கடந்த ஆண்டு, ரொம்ப தூரம்லாம் இல்லை, கடந்த ஆண்டு மரக்காணம் செங்கல்பட்டு அங்கே நடந்த விஷச்சாராய சாவு என்று சொன்னால் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் விஷச்சாராயத்தில் இறந்து போனார்கள் என்ற செய்தி நமக்கெல்லாம் தெரியும். ஊடகங்கள் சொல்லி இருக்கிறது, நாம் எல்லாம் அதை கண்கூடாக நேரடியாக அந்த செய்திகளை பார்த்திருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே பட்டியலில் இப்பொழுது மீண்டும் தமிழ்நாடு இடம் பிடித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி இருக்கு பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி. அது ஒரு மலை சார்ந்த பகுதி. அந்த கள்ளக்குறிச்சியினுடைய ஒரு பகுதி இருக்கு பாருங்க, அது பசுமை நிறைந்த மலைகள் நிறைந்த பகுதி. அது அங்க கிராமங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அதுக்கு அருகாமையில் தான் நாங்கள் இருந்தேன். நான் தலைவாசல்னு சொல்லிட்டு இப்போ இந்த சாவு நடைபெற்ற அந்த இடத்திற்கும் நான் பணியாற்றிய இடத்திற்கும் ஏறத்தாழ ஒரு 35 கிலோமீட்டர் நான் பணியாற்றினேன். 35-40 கிலோமீட்டர்கள் தான் பணியாற்றினேன். அந்த பகுதி எனக்கு தெரிந்த பகுதிகள் தான். அன்பிற்கினியவர்களே, அது அடர்ந்த வனப்பகுதிகளாக காட்டு பகுதிகளாக இருக்கும். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கும் விஷச்சாராயம் காய்ச்சுவதற்கும் தோதுவான இடங்களை இந்த சமூக விரோதிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அமைத்துக் கொண்டு அங்கே அதை செயலாற்றுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு இதுவரைக்கும் உள்ள செய்தி, நாம் இந்த குறிப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வரைக்கும் செய்தி, 43 நபர்கள் விஷச்சாராயத்தால் கள்ளக்குறிச்சி சம்பவத்திலே மடிந்திருக்கிறார்கள் என்பதும், இன்னும் ஏறத்தாழ 90 நபர்களுக்கு மேலே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இதுல அரசியல்வாதிங்க தப்பிச்சுக்குவான். அரசியல்வாதிகளுக்கான அது எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, அவனுடைய தொடர்பு இல்லாமல் அந்த காரியம் நடக்கவே நடக்காது. எந்த கட்சியாக இருந்தாலும் அவனுக்கு தொடர்பு இல்லாமல், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த கட்சி எந்த இடத்தையும் பிடிக்க முடியாது ஒட்டி கொண்டிருக்கிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவனுக்கு தெரியாம இது போன்ற காரியங்கள் நடைபெறவே நடைபெறாது. அவன் தப்பிச்சுக்குவான், அவன் தன்னை தற்காத்துக்குவான். ஏன்? அவன்கிட்ட அந்த அரசியல் என்கிற பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, தப்பிச்சுக்குவான். ஆனா பலியாகிறது யாருன்னு சொன்னா அதிகாரிகள் தான் பலியாகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உடனே என்ன நடந்துச்சு? இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் சாவுகள் தொடர்ந்து நடைபெறுதுன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் இடைநீக்கம் அல்லது இடமாற்றம், ஒன்று இடைநீக்கம் இடைநீக்கம் என்று ஒன்று நடைபெறுது, அல்லது இடமாற்றம் என்று ஒன்று நடைபெறுகிறது. இது அப்படியே மீண்டும் மாறி போயிடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதிகாரிகள் இப்படி பாதிக்கப்படுவார்களே தவிர பொதுமக்கள் சாவுக்கு பலியாவார்களே தவிர, அன்பிற்கினியவர்களே, கடுமையான சட்டங்களும் அரசு நல்ல சிந்தனையோடு தன்னை மாற்றிக்கொள்ளுகிற வரை இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். அது எந்த அரசா இருந்தாலும் சரி. அன்பிற்கினியவர்களே, காங்கிரஸ் ஆட்சியுடைய காலம், காமராஜ் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுதெல்லாம், அதுக்கு முன்னாடியும் கூட காங்கிரஸுடைய ஆட்சியில் இருக்கிற தமிழகத்தில் மது விலக்கு இருந்து கொண்டே இருந்தது. மது விலக்கு இங்கே இருந்தது, மது விற்க கூடாது, கள்ளுக்கடைகள்லாம் இருக்கக்கூடாது. அதை மீறிலாம் நடந்ததுங்கிறது வேற. அதற்கடுத்து அண்ணாவும் கூட, அறிஞர் அண்ணா இருக்கிறாரே, அவரும் கூட தன்னுடைய ஆட்சியிலே மது விலக்கை என்ன செஞ்சாருன்னு சொன்னா அமல்படுத்தி வைத்திருந்தார். குறைந்த விலைக்கு அரிசியை விற்றார். அப்பொழுது அவர் குறைந்த விலைக்கு அறிஞர் அண்ணா அரிசியை விற்றார் என்பது நாம் பார்க்கிற செய்தி. அரசை நடத்தினார். இந்த வருமானம் இந்த மதுவிலிருந்து கிடைக்கிற வருமானம் இல்லாமலேயே அரசை நடத்த முடிந்தது. மக்களுக்கு அரிசியை கொண்டு போய் குறைந்த விலையிலே கொடுப்பதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்து வந்த இந்த 2 திராவிட கட்சிகளும், இன்னைக்கு இருக்கிற திமுகவும் சரி அதிமுகவும் சரி, முன்னால் இருந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் முதற்கொண்டு, ஜெயலலிதா முதற்கொண்டு, கலைஞர் கருணாநிதி முதற்கொண்டு எல்லோரும் ஒரு கட்டத்திலே அதை மது விலக்கை நடைமுறைப்படுத்துகிறார்கள். முடியவில்லை என்ற ஒன்று என்ன செய்றாங்கன்னு சொன்னா அதை நீக்கி கொண்டார்கள் என்கிற கடந்த கால வரலாறு எல்லாருக்குமே, 3 முதலமைச்சருக்குமே இருக்கு. 3 முதலமைச்சரும் இல்லை,
இப்ப 4வதா இருந்த எடப்பாடிக்கும் அது என்ன இருக்கு இன்னைக்கு இருக்கிற 5வதா இருக்கிற மு.க. ஸ்டாலினுக்கும் அதுல அப்படித்தான் பங்கு இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஒரு மக்களின் மீது நல்ல அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அவன் அரசை நடத்துவதற்கு மதுதான் வழிவகுக்கும். நமக்கு அரசர் அதுதான் இல்லை, அது இல்லைன்னா அந்த வருமானம் இல்லைன்னா அரசு நடத்த முடியாதுன்னு சொன்னா அப்படி மக்களை கொன்று குவிக்கிற அந்த ஒன்றை வைத்து அரசு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல்வாதிகள் இதை சிந்திப்பார்களா என்று சொன்னால் எந்த அரசியல்வாதிகளும் இதை சிந்திப்பதாக இல்லை. அன்பிற்கினியவர்களே, மிகப்பெரிய பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அன்பிற்கினியவர்களே, ஒரு புள்ளி விவரங்களை பாருங்க. நாம இன்னைக்கு பார்த்த புள்ளி விவரங்கள் அந்த மது விஷயத்துல, அன்பிற்கினியவர்களே, தமிழ்நாடு மற்ற துறைகளை விட, மற்ற துறைகள் நிறைய துறைகள் இருக்கு பாருங்க, அதுல இருந்து அரசுக்கு வருமானம் வரும். அந்த துறைகளை மற்ற துறைகளை விட ரொம்ப அற்புதமான வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிற ஒன்று என்று சொன்னால் அது மது விற்பனையில் தான் சக்கை போட்டுக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இதை நாமளா சொல்லல. அன்பிற்கினியவர்களே, நாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் நாம இந்த கருத்தை சொல்லிடல. அரசினுடைய புள்ளி விவரமே அதை சொல்லுகிறது. சொல்லப்படுகிறது ஒரு புள்ளி விவரம், கடந்த 20 ஆண்டுகளிலே மது விற்பனையின் மூலமாக வருமானம் இன்று வரை பல மடங்குகளாக பெருகியிருக்கிறது. 20 வருஷமா ஆட்சி பண்ணவங்கெல்லாம் மதுவை தடை செய்யறேங்கிற பேர்ல வாக்குறுதிகள் கொடுத்தார்களே தவிர எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பது மட்டுமல்ல, இன்னும் கூடுதலாக வருமானத்தை நோக்கியே அவர்கள் சிந்தனை இருந்திருக்கிறது என்பது இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். 2003 2004 அந்த நிதியாண்டிலே, அன்பிற்கினியவர்களே, 2003-2004 நிதியாண்டிலே இந்த வருமானம், மதுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த வருமானம் 3639 கோடியாக இருந்தது என்று அன்பிற்கினியவர்களே அரசு வெளியிட்டிருந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. ஆனா தமிழ்நாட்டிலே இன்றைய இந்த நிதியாண்டிலே அன்பிற்கினியவர்களே சொல்லப்படுகிற செய்தி பாருங்க. கடந்த நிதியாண்டிலே 44,985 கோடி வருமானம் ஈட்டப்பட்டிருக்கிறது மதுவின் மூலமாக என்று அரசே புள்ளி விவரம் சொல்லுகிறது. இன்றைய அடுத்த நிதியாண்டு, வருகிற நிதியாண்டிலே, இந்த 2024-25 இந்த நிதியாண்டிலே அது 50,000 கோடியாக இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று அரசு சொல்லுகிறது என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, மற்ற துறைகளின் மூலமாக அவர்கள் வருமானத்தை ஈட்டுவதை விட இந்த மதுவின் மூலமாகவே வருமானத்தை ஈட்டுவதை அன்பிற்கினியவர்களே அவர்கள் இலக்காக கொண்டிருக்கிறார்கள், நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்துத்தான் அரசு நடத்த வேண்டும், கசானாவை நிரப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினியவர்களே, கொஞ்சம் இந்த அரசெல்லாம் யோசிக்கணும். எந்த கட்சி ஆட்சி நடத்தினாலும் கொஞ்சம் யோசிக்கணும். அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு மனிதனுடைய ஆரோக்கியம் முழுமையாக கெட்டுக்கொண்டே வருகிறது. மனிதர்களுடைய ஆரோக்கியம் இருக்க அது முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுக்கொண்டே வருகிறது. இன்னைக்கு 50,000 கோடி இலக்கு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதே அரசு இந்த ஆரோக்கியத்துக்கு கொடுப்பதற்கு 3 மடங்கு என்ன செய்றாங்கன்னு சொன்னா செலவு செய்ய போவதாகவும் சொல்லுகிறார்கள். 50,000 கோடிங்கிறத 1.5 லட்சம் கோடி நாங்கள் என்ன செய்யறோம், மருத்துவத்திற்கு நாங்கள் செயல்படுத்துவோம், அதை கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். நல்லா குடிக்க கொடுத்துட்டு அவன் கிட்னி போய், அவன் குடல் போய், அவனுடைய வயிறு போய், அவனுடைய குடும்பம் போய் எல்லாம் நாசமாகி மருத்துவத்திற்கு நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களின் நோக்கம் என்னவாக இருக்கிறது? நீங்கள் எப்படி அரசு நடத்துகிறீர்கள் என்பது அன்பிற்கினியவர்களே கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமத்துகளிலேயே மிகப்பெரிய பாக்கியம் அன்பிற்கினியவர்களே ஈமானுக்கு அடுத்து அந்த மனிதனுடைய ஆரோக்கியம். அது ஈமான் இருந்தாலும் சரி, ஈமான் இல்லைன்னாலும் சரி, ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருந்தா அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லைங்க. ஆரோக்கியம் இருந்துட்டா அவன் பல விஷயங்களை அவனால் சமாளிக்க முடியும்.
ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா எதையும் அவனால் சமாளிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான். அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கிற விதமாக தங்களுடைய வருமானத்தை ஈட்டுகிற ஒன்றை நீங்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, குறிப்பாக நான் தமிழகத்தை மட்டுமே பேசுகிறேன். தமிழகத்தில் நீங்கள் டாஸ்மாக் கடைகளை ஓபன் செய்து வைத்திருக்கிறீர்களே. இன்னைக்கு தமிழகத்தில் சொல்லப்படுகிறது 5329 டாஸ்மாக் கடைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, நோக்கம் என்ன? எவருடைய ஆரோக்கியம் கேட்டா எனக்கு என்ன, என்னுடைய ஹசானா ரொம்புதா அப்படிங்கறத மட்டுமே அரசு பார்க்கும் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, நாளை இதற்காக வேண்டி பிடிக்கப்படுவீர்கள். ஒன்று உலகத்திலேயே நீங்கள் பிடிக்கப்படலாம், இல்லை நாளை மறுமையிலாவது கண்டிப்பா என்ன செய்வீர்கள் சொன்னா பிடிக்கப்படுவீர்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே சொல்லியாக வேண்டி இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, மதுவின் தீமை என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல. மதுவுடைய தீமை என்பது சாதாரணமானதல்ல. இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், எத்துணை குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்து நிற்கிறது. எத்துணை பெண்கள் இன்னைக்கு அந்த மதுவின் காரணத்தினால் விதவைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கணவனை இழந்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்துணை குடும்ப பிரிவுகள், குடிக்கிறான் அதனால குடிச்சிட்டு வந்து கூத்தடிக்கிறான் அப்படிங்கிறதுனால எத்துணை பிரிவுகள் இன்னைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியிலே. பாவம், எதிர்காலத்தை நோக்கி இருக்கிற அந்த பிள்ளைகள், அவர்களுடைய படிப்பு கட்டுக்குட்டிச்சவராக போய் விடுகிறது. அவர்களின் திருமண வாழ்க்கையும் கூட கேள்விக்குறியாக நிற்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, குடிகாரனா வாப்பேன், உன் வீட்டுல வந்து நான் பொண்ணை கட்டினான், என் நிலைமை என்ன ஆவது யோசிக்கிறோமா இல்லையா? அன்பிற்கினியவர்களே, நாம் இந்த நாட்டினுடைய நிலைமையை பார்க்கிறோமா இல்லையா? நம் சமூகத்திலேயே அது மாதிரியான கேள்விகள் எழுவதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? இந்த பெண்ணை கட்டிங்க, சாலியான பிள்ளை, நல்லா ஓதிருக்கு, படிச்சிருக்குங்க, கட்டிக்கிங்கன்னு சொன்னா குடும்பத்தை விசாரிக்கும் போது அப்பன் குடிகாரனா அப்படின்னு சொன்ன உடனே, அப்பன் குடிகாரனா இருக்கும்போது நல்ல பிள்ளையா இருந்தாலும் நான் எப்படிங்க கட்டிக்க முடியும் அப்படின்னு கேட்கிற நிலையை வந்திருக்கிறதா இல்லையா? ஆக அன்பிற்கினியவர்களே, இது மாதிரியான சூழல் எல்லாம் ஏற்படுகிறது அந்த மதுவின் காரணத்தினால் என்பதை அன்பிற்கினியவர்களே சாதாரண நபர் கூட விளங்கியிருப்பான். ஒரு அரசு அதை விளங்கவில்லை என்று சொன்னால் நாம் என்னவென்று சொல்லுவது? அன்பிற்கினியவர்களே, ஒரு அரசு நடத்தக்கூடியவர்கள் மக்களுடைய நலனை யோசிக்க வேண்டுமே தவிர வருமானத்தை அவர்கள் யோசிப்பதல்ல. மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அந்த வருமானத்தினால், அந்த வருமானம் எந்த வகையில் ஈட்டப்பட வேண்டும், எந்த ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில் அந்த வருமானம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு அரசு யோசிக்க வேண்டுமே தவிர, மனுஷன் செத்தா பரவாயில்லை, கோடி கோடியா அவன் அழிஞ்சாலும் பரவாயில்லை, அவன் ஆரோக்கியம் கெட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய ஹசானா நிரம்ப வேண்டும் என்று சொன்னால் அவன் அரசு நடத்துறதை விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். அன்பிற்கினியவர்களே, அவன் தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு தேவையே இல்லை என்பதுதான் மக்கள் இன்னைக்கு யோசிக்கிற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம ஈமான்தாரிகளுக்கு சொன்னாங்க பாருங்க, ஃபஜித்தனிபுல் ஹம்ர, அவன் தான் விற்கிறான், அவன் தான் கடையை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அவன் ஒரு நோக்கத்தோட விற்கிறான்னு சொன்னா, நீங்க சம்பாதிக்கிற அன்றாட போய் உழைத்து சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தை கொண்டு போய் அதுல போய் கொட்டுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஜித்தனிபுல் ஹம்ர, ஹம்ரு மது என்ன செய்யுங்கன்னு சொன்னா விட்டுடுங்க, அது வேண்டாம் உங்களுக்கு. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா லா தஜித்தமிஉ ஹியவல் ஈமான். நீங்க உண்மையிலேயே ஈமான்தாரியாக இருந்தால், உண்மையிலேயே நீங்கள் ஈமான்தாரியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த மது உங்களிடத்திலே வராது. இல்ல உங்களிடத்துல அந்த மது இருக்கிறது என்று சொன்னால் ஈமான் எங்கே ஒன்று சேராது. ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை, நீங்க ஈமான்தாரியா இருந்தா மது உங்களிடத்துல, மது பழக்கம் உங்களிடத்திலே வராது, ரெண்டு ஒண்ணு சேராது. ஹியவல் ஈமானு லா தஜித்தமிஉ ஹியவல் ஈமானு, அந்த மதுவும் இந்த ஈமானும் ரெண்டு ஒண்ணு சேராது. அப்படி சேருதுன்னு சொன்னா இல்லா அவுஷக அஹதுஹுமா ஐ யஃபுர்ஜ சாஹிபஹு, அந்த குடிக்கணும்னு நினைக்கிறான்னு சொன்னா அவன் ஈமான் இருந்தா ஈமான் அதை தடுத்து விடும், ஈமான் அதை தடுத்து விடும். மீறி குடிப்பான் என்று சொன்னால் இந்த மது அவனுடைய ஈமானை போக்கிவிடும். இந்த ரெண்டில் ஒன்று நடக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! ஈமானை இழப்பது எதை வேணாலும் இழந்துடலாங்க. என்கிட்ட இன்னைக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் காசு இருந்துச்சு, திடீர்னு பார்த்த
ஒரு கல்வன் வந்தான், திருடன் வந்தான், அடிச்சுக்கிட்டு போயிட்டான், கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். இல்லை எனக்கு ஏதோ மருத்துவ செலவு, இன்னைக்கு திடீர்னு பார்த்தா அந்த மருத்துவ செலவு போயிடுச்சு, அந்த 1 லட்சம் ரூபாய் போயிடுச்சு, அது எனக்கு இழப்பு அல்ல. அன்பிற்கினியவர்களே, எனக்கு ஈமான் பறிபோகிறது என்று சொன்னால் அந்த இழப்பு தான் மிகப்பெரிய இழப்பு என்பதை இந்த குடிகாரர்கள் எப்பொழுது புரிந்து கொள்வார்களோ என்ற அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டும் ஒன்று சேராது, ஒன்று சேர்ற இடத்துக்கு நீங்க வந்துடாதீங்க, வர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். நசாயில பதிவாயிருக்கு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த மது குடிப்பவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளை மறுமையினுடைய ஒரு செய்தியை சொல்றாங்க. நீ மது பிரியனாக இருப்பாய் என்று சொன்னால், மது உனக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால், அதிலே நீ ருசி கண்டு கொண்டே இருப்பாய் என்று சொன்னால், நீ அப்படியே மரணித்து விட்டால், அந்த மதுவிலேயே நீ மரணித்து விடுவாய் என்று சொன்னால், நாளை நீ எழுப்பப்படுகிற பொழுது சிலையை போன்று எழுப்பப்படுவாய். சிலை எதுக்காவது பயன்படுங்களா? எதுக்காவது பயன்படுமா? அன்பிற்கினியவர்களே, நல்லா கொஞ்சம் யோசனை பண்ண, அது கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்காதுங்கிறதுக்காண்டி வார்த்தைகளை நான் விட்டுடுறேன். அன்பிற்கினியவர்களே, அப்படி எப்படி பயன்படாது மட்டுமல்ல, அன்பிற்கினியவர்களே, கல்லை போன்று ஒண்ணுக்கு லாய்க்கில்லாத இங்க மட்டுமில்ல நான் மறுமையிலையும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலையாக எழுப்பப்படுவாய் என்று சொல்லுகிறார்கள். நாளைக்கு மறுமதான சிலையா இருந்தா என்ன, மண்ணா இருந்தா என்ன, மண்ணாங்கட்டியா இருந்தா என்ன அப்படின்னு குடிகாரர்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் கடுமையான தண்டனைகளை எல்லாம் அதற்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே பாருங்க, ஒருவன் மது அருந்தி அந்த போதையிலேயே திளைத்திருப்பான் என்று சொன்னால், மன் ஷரிபல் ஹம்ர ஃபஷகிர, குடிக்கிறான், போதையில் அப்படியே மிதக்கிறான், குடிக்கிறான், அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையை சொல்ற, குடிக்கிறான், அப்படியே போதையில் மிதக்கிறான். அப்படி இருந்தால் லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 சபாஹன், 40 நாட்களுடைய தொழுகை. இடையில அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஈமான் கொஞ்சம் வேலை செஞ்சு, அறவே வேலை செய்யாத ஆட்கள்லாம் நிறைய பேர் குடிகாரம் இருக்கா, அது வேற. அன்பிற்கினியவர்களே, குடித்து விட்டு இடையில கொஞ்சம் என்ன செய்யும், அந்த ஈமான் அவனை கொஞ்சம் தூண்டும். அட இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா, போடா பள்ளிவாசல் பக்கம் போயிடு, அவனுடைய உள்ளம் சொல்லும். சரின்னு சொல்லி பள்ளிவாசலுக்கு வந்து என்ன செய்வான், ஜும்மா தொழுவான். சமயங்களில் ஃபஜ்ர் பாங்கு அவனை உறுத்தும், இன்னைக்கு ஃபஜ்ர் போய் தொழுவலாமே, இன்னைக்கு மகரிப் தொழுவலாமே அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு உறுத்தல் அந்த ஈமான் அவனுக்கு உள்ளத்துல ஏற்படுத்தும், வந்து தொழுவான். அப்படி நீ தொழுதிருந்தாலும் கூட 40 நாட்களுடைய தொழுகை, நீ குடித்த ஒரே ஒரு நாள் குடித்த, ஒரு மிடரு குடித்த அந்த மதுவை குடித்த காரணத்தினால் 40 நாட்களில் உன்னுடைய தொழுகை அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னா, அன்பிற்கினியவர்களே, தொழுகையை விட்டவனுக்கு என்னென்ன தண்டனைகள் இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் கேட்காமல் இல்லை. அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் யோசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். குடிகாரர்கள் யோசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள். அந்த குடியை உற்பத்தி செய்து கொடுக்கிற நிறுவனங்கள் யோசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள். அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிற அரசு யோசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இன்னும் சொன்னாங்க பாருங்க, ஒருத்தன் குடிச்சு குடியிலே செத்து போயிட்டான், குடிச்ச நிலையிலேயே அவன் மறந்து போனான், அவன் மரணித்து போனான் என்று சொன்னால், அவனுக்கு மரணம் சம்பவித்து விடும் என்று சொன்னால், தகலன்னார், அவன் போக வேண்டிய இடம் நரகம்தான். அவன் எவ்வளவு தர்மம் செஞ்சிருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு நோன்பு வச்சிருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு தொழுகைகளை தொழுதிருந்தாலும் சரி, இன்னும் இன்ன பிற நன்மையான சமூக அக்கறையோடு காரியங்களை ஆற்றிருந்தாலும் சரி, மதுவோடு அவன் அந்த போதையோடு மரணிப்பான் என்று சொன்னால், அது அந்த சிந்தனையிலேயே அவன் மரணித்து போவான் என்று சொன்னால், அவன் நுழைய வேண்டியது நரகமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. இன்னும் ஒரு வாய்ப்பையும் கொடுக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇன் தாப தாபல்லாஹு அலைஹி, மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, இதுக்கு மேலே நம்ம குடிக்கிறது நல்லா இல்லை,
அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுருவோம். அல்ல கரமேந்துகிறான், ரப்பேன்னு மன்னிச்சிடுறான் அல்லாஹ், இனிமே நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கோருவான் என்று சொன்னால் தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவனை மன்னிச்சிடுறான், அந்த குற்றத்தை மன்னிக்கவும் செய்கிறான். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான குடிகாரர்கள் குடியோடு மரணிக்கக்கூடிய நிலையை தானே பார்க்கிறோம். ஒன்று ரெண்டு ஆங்காங்கே திருந்திருப்பார்கள் என்று சொன்னாலும் கூட பெரும்பான்மையானவர்கள், அதற்கு பழக்கமாகி போனவர்கள், அதை விட முடியாமல் அன்பிற்கினியவர்களே கடைசி வரை என்ன செய்றாங்கன்னு சொன்னா அதிலேயே மரணித்து போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இன்னும் சின்ன வயசுலயே செத்து போறாங்க. சிறிய வயது 35 வயசு 40 வயசுக்குள்ளே என்ன பண்றான்னா குடி பழக்கம் அவனிடத்திலே வந்த காரணத்தினால், மது அவனை ஆட்கொண்ட காரணத்தினால் அன்பிற்கினியவர்களே இளம் வயதிலேயே அவன் மரணித்து போகிறான் என்பதை நாம் பார்த்தோம். எவ்வளவு பெரிய கை சேதம் அவனுக்கும் அவனது குடும்பத்தாருக்கும் அவனது பிள்ளைகளுக்கும் அவனை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் எவ்வளவு பெரிய கை சேதம் என்பது அன்பிற்கினியவர்களே இந்த குடிகாரர்கள் யோசிக்க வேண்டும். இந்த குடியை அங்கீகாரம் செய்திருக்கிற அரசு யோசிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே இந்த நல்ல நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே பாருங்க, ரசூலுல்லாஹ் எவ்வளவு எச்சரிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தன் குடிகாரன் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவன் வீட்டில் படுத்து இருக்கிறான். பொதுவாகவே ஈமான்தாரிகளுக்கு மார்க்கம் சொல்லுகிற செய்தி, ஒருத்தன் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா போய் நலன் விசாரிங்க, அவனுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அவனுக்கு தேற்றுகிற விதமாக, அவனுக்கு வாழ்க்கையில் இன்னும் இருக்குப்பா உனக்கு துவா செய்ய, உனக்கு எல்லாம் கிடைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுகிற விதமாக நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா தினமும் நோயாளிகளை சந்திங்கன்னு சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லுது. அப்படி சொன்ன மார்க்கம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு குடிகாரன் அவன் நோயுற்று விடுவான் என்று சொன்னால், அவன் நோயிலே படுத்து விடுவான் என்று சொன்னால் அவனை போய் விசாரிக்காதீங்க, அவனுக்கு ஆறுதல் சொல்லாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு கடுமையான விஷயம்! ஒரு குடி என்பது, மது என்பது எவ்வளவு கடுமையான விஷயம். அவன் வீட்டுல படுத்துட்டான்னு சொன்னா, நோயில படுத்துட்டான்னு சொன்னா அவனை போய் விசாரிக்காதே, அவன் கேடு கட்டவன் குட்டிச்சோரா போனவன் அப்படியே போய் சேரட்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயை கூட நலன் விசாரிக்க வேண்டாம், அவனுக்காக வேண்டி துஆ செய்யாதீர்கள் என்று சொன்னா அன்பிற்கினியவர்களே சமூகம் யோசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறது என்பதை, அன்பிற்கினியவர்களே இந்த சமூகம் யோசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறது என்பதும், இந்த அரசும் யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது என்பது அன்பிற்கினியவர்களே நாம் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்றாங்க? சபிக்கிறான். யாரை? இந்த மது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றாங்க, 10 நபர்களை, எத்தனை பேருங்க? 10 நபர்களை, இது சம்பந்தமா தொடர்புல உள்ள 10 நபர்களை அல்லாஹ் சபிக்கிறான். முதல்ல யாருங்க? மதுவை தயாரிப்பவன். இன்னைக்கு பல நிறுவனங்கள் மதுவை தயாரிக்கிறதுன்னு பார்க்கிறோம். அது ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா எல்லாமே அதுல உடன்பாடு. அன்பிற்கினியவர்களே அப்படி தயாரிப்பவன் தான் முதல் சாபத்திற்கு உரியவனாக இருக்கிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இரண்டாவதா சொன்னாங்க, அந்த தயாரிக்க உதவுபவன், அங்கீகாரம் கொடுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் இரண்டாவது அவன் சபிக்கப்படுகிறான். அதை அங்கீகரிக்கிறான் பாருங்க. அதற்கு என்ன செய்யறான்னு சொன்னா அரசு அங்கீகாரம் சொல்லி நம்பர்லாம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க. அப்படியே அங்கீகரிப்பவன் இருக்கிறானே, தயாரிக்க உதவுகிறானே, அவன் சபிக்கப்படுகிறான். அடுத்து சொன்னாங்க அதை குடிப்பவன். மூன்றாவதாக அந்த மதுவை குடிக்கிறானே அவன் சபிக்கப்படுகிறான். நான்காவதா சொன்னாங்க அதை ஒருத்தன் ஊற்றி கொடுத்தான். அதை ஒருத்தன் ஊற்றி கொடுத்தான், வேற ஒன்றும் செய்யல, ஊற்றி கொடுத்தான். அவன் குடிக்க மாட்டான், அவன் தயாரிக்கவும் இல்லை, மதுவை பாட்டில் ஊற்றி கொடுத்தான் பாருங்க, அவனும் சபிக்கப்படுகிறான். அப்போ மது கடைகளில் இருந்து அதை பரிமாறுகிறவன் சாபத்திற்குரியவன் என்பது நாம் இந்த ஹதீஸ் மூலமாக புரிகிறது. அன்பிற்கினியவர்களே அதே போல சொன்னாங்க அதை சுமந்து செல்பவன். இன்னைக்கு வாகனங்கள்ல எடுத்துட்டு போறாங்க அல்லவா, அதற்குனே வாகனங்கள் தயாரிச்சு அங்க கடைகளுக்கு என்ன செய்றாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல. அன்பிற்கினியவர்களே அந்த வாகனத்திற்கு உரியவனும் அந்த வாகனத்தை ஓட்டுபவனும் ஓட்டுநரும் கூட சாபத்திற்குரியவனாக இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க அதை சுமந்து செல்பவன், ஏற்றுமதி இறக்குமதி அந்த மூட்டை தூக்குறான் பாருங்க, அவன் இறக்கி வைக்கிற ஏற்றி வைக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவனும் சாபத்திற்குரியவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹ் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க, அன்னைக்கு எப்படி யோசிச்சு சொல்லியிருக்காங்க. அன்பிற்கினியவர்களே அது சொன்னாங்க அதற்கு துணை போகிறவன், அந்த மதுவுக்கு எந்த விதத்திலாவது துணை போகிறவன். அன்பிற்கினியவர்களே
வருத்தத்திற்கு உரிய ஒரு செய்தி, நம்ம இஸ்லாமியர்களுடைய கடை, இஸ்லாமியர்களுடைய அவர்களுக்கு சொந்தமான கடை டாஸ்மார்க்கு வாடகைக்கு விட்டுருக்கிறாங்க. நான் எந்த ஊர் என்னன்னு சொல்ல விரும்பலை, எனக்கு தெரிஞ்ச செய்தியை நான் சொல்கிறேன். இது அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அன்பிற்கினியவர்களே, தன்னுடைய சொந்த கடை ஒரு முஸ்லீம் 5 நேர தொழுகையாளி தொலை வைக்கின்ற அளவிற்கான இமாம் இல்லைன்னா தொலை வைக்கிற அளவிற்கு உள்ள அந்த அளவுக்கு தன்னை பயபக்தியாக காட்டிக்கொண்டவர் டாஸ்மார்க்கு கடையை வாடகைக்கு விட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துணை போகக்கூடியவர்கள் வாடகை என்ற வாடகைத்தானே வாங்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க விட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க விட்டிருக்கீங்க, நீங்களும் சாபத்திற்குரியவர்கள். அல்லாஹ் நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்றணும். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று அதனை விற்பவர் அதனை விற்கிறாரு, தன்னுடைய சம்பாத்தியத்திற்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா விற்கிறாரு பாருங்க, அவரும் சாபத்திற்குரியவர். அதனை வாங்குகிறவர், அவர் குடிக்கல, அதை வாங்கிட்டு போய் கொடுக்கிறார் பாருங்க, அவரும் சாபத்திற்குரியவர். இப்படி சொல்லும் போது இன்னொரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அன்பிற்கினியவர்களே, நான் ஊர் பேரை சொல்ல விரும்பவில்லை. ஒரு குடிகாரர், பாவம் குடிகாரர், குடிக்கு பழக்கமாகிவிட்டார். அவருடைய பொம்பளை பிள்ளை போய் கடையில் போய் என்ன செய்யணும்னு சொன்னா, டாஸ்மார்க்ல வரிசையில் நின்று, சின்ன பிள்ளை, வயசுக்கு வராத பிள்ளை, பாலிக ஆகாத பிள்ளை, கடையில வரிசையில் நின்று அந்த பாட்டில வாங்கி கொண்டு தன்னுடைய அத்தாவுக்கு கொடுக்கும். கண்கூடாக பார்த்த நிகழ்வு. அன்பிற்கினியவர்களே, எவ்வளவு வேதனையான ஒரு செய்தி, எவ்வளவு ஒரு வேதனையான செய்தி அன்பிற்கினியவர்களே. இந்த குடி எந்த அளவிற்கு கொண்டு போகிறது, தன்னுடைய பெற்ற பிள்ளை குடிகாரர்களுக்கு மத்தியிலே நின்று, வரிசையிலே நின்று அதை வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டும் என்கிற அளவிற்கு அந்த குடி அந்த மனிதனை மாற்றிருக்கிறது என்று சொன்னால், எவ்வளவு கேடுகட்ட நிலையில இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையாக இருக்கிறோம். ஆக வாங்கி கொடுப்பவரும் சாபத்திற்குரியவர்கள். அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப மனசு வேதனையோடு செஞ்சாங்க என்பது ஒரு புறம் இருக்க, அன்பிற்கினியவர்களே, அதே போன்று இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது பாருங்க, இன்னைக்கு ஒரு கல்யாணம் அல்லது ஏதாவது ஒரு காது குத்து அல்லது ஏதாவது ஒரு கன்றாவி அல்லது ஒரு பர்த்டே, நீங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, என்ன மாப்பிள்ள, என்ன மச்சான், நீ என்ன கேட்குறான், உடனே பாட்டில் வாங்கி தரான், எல்லாத்துக்கும் அன்பளிப்பு கொடுக்குறான். பார்க்கலாம் இல்ல, சமூகத்தில் நடக்குதா இல்லையா? அன்பிற்கினியவர்களே, இப்படி அன்பளிப்பு செய்பவனும் சாபத்திற்குரியவன் சொன்னாங்க. இப்படி அன்பளிப்பு செய்பவனும் சாபத்திற்குரியவனாக இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அதனை விற்பனை செய்பவர் வியாபாரி இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் என்னன்னு சொன்னா சாபத்திற்குரியவனாக இருக்கிறான் என்கின்ற இந்த 10 நபர்களுடைய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மது வேணா பேர் வேணா அதில் எழுதிக்கலாம், நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு எழுதிக்கலாமே தவிர எழுதி மட்டும்தான் உங்களால் வைக்க முடியும். நீங்க யோசிச்சா அதை மாற்றவும் முடியும் என்பதை அரசுக்கு நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு இந்த தேசத்திற்கும் குறிப்பாக இந்த தமிழகத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சியாளர்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்து நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி தருவானாக என்று வேண்டிக்கொண்டு இறைவனிடத்தை துஆ செய்து கொண்டு குடிகாரர்களாக இல்லாமல் இருப்பதற்கான முயற்சிகளை நாமும் செய்வோம் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே, நம்முடைய சமூகத்தில் இருப்பவர்களை கேட்டுக்கொண்டு அதற்கான வாய்ப்பு வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரியட்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.